வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. நல்லா இருக்கேன் மாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நைட்டு நடந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பேர் கோட்டையை கட்டி வச்சுருப்பாங்க. மாமா நைட்டோட நைட்டை ஹார்ட் அட்டாக்கில் போய் சேர்ந்துட்டாரா, நெஞ்சு வலின்னு சொல்லி கப்புன்னு பிடிச்சாரு, என்ன ஆச்சு, அழுதாரு, ரொம்ப கண்ணீர் விட்டார், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பல பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அண்ணன் எப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு. அதே மாதிரி என் வீட்லேயும் சுமியும் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, நைட் எதுவும் பிரச்சனையா, கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ கண்டமணிக்கு திட்டி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ். அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு கரப்பாம்பூச்சின்னு. அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தவங்க எத்தனை பேர், பார்க்காதவங்க எனக்கு தெரியாது. சிக்காசூரி ஆஃபீஸில் எத்தனை பேர் பார்த்தீங்க. அதாவதுங்க, சில பேருக்கு கத்தியை பார்த்தா பயம், பல பேருக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம். எனக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம். அது பயம் கிடையாது, அது ஒரு வகையான அலர்ஜி. சின்ன வயசுலேருந்தே ஒரு சில பேருக்கு பள்ளியை பார்த்தா பயம், சில பேருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதாவது இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, ஒருத்தவங்களுடைய வீக் பாயிண்ட்டை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற கூடாது. நான் அன்னைக்கே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கரப்பாம்பூச்சியை பார்த்து நான் பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு இதானது. எனக்கு அது ஒரு மரண பயம் மாதிரி. இதை விளையாட்டுத்தனமாக செய்கிறா. இதனால் என்ன தெரியுமா பின்விளைவாகும். நாளை பின்ன ஒரு நைட்டு நான் படுத்து தூங்குறேன், காலையில் எந்திரிக்கும் போது என் உடம்புல உசுறு இல்லை, நான் அப்படியே இதாகிடுறேன். அப்படிங்கும்போது பழி யார் மேலே விழுகும், இவன் மேலே தானே விழுகும். நைட்டு என்ன பண்ணார் மாமாவை, ஸ்லோ பாய்சன் வைக்காமல் கரப்பாம்பூச்சியை தூக்கி போட்டு அது மூலியமாக அவர் பயந்து ஹார்ட் அட்டாக் போயிட்டாரா, இல்லை என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி மக்கள் மட்டும் இல்லை, எதிரிகள், அதுபோக என்னுடைய அருமை தங்கச்சிகள், அதுபோக என் மாப்பிள்ளைங்கெல்லாம் இவளை தான் பழி போடுவாங்க. ஏண்டி அந்த நல்லா இருந்த மனுஷன், நல்லா சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை இப்படி உசுரோட கொண்டுட்டியேடி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரை இவ்வளோ தான் கரைச்சி கொட்டுவாங்க. நேற்று அந்த வீடியோவை யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியலை, நிறையா பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த நைட்டு போட்ட லைவை நான் அவருக்கு இந்த வீடியோவை பாருங்கள். அப்படி பண்ணா ஹார்ட் அட்டாக்ல உயிர் போயிருப்பா. என்னப்பா மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, பெரிய மிஸ் வச்சிருக்கேன் மாத்தாயே, உனக்குலாம் அறிவே இல்லையா. வேற என்ன வேணாலும் பண்ணு, கரப்பா பூச்சின்னு சொல்லி இந்த மாதிரி தூக்கி போட்டு அது இது பண்ணக்கூடாதுப்பா. சத்தியமா சொல்றேன், ஹார்ட் அட்டாக் வந்துருப்பா. எனக்குலாம் தேவையில்லாத வேலை பார்க்க கூடாது. என்ன விளையாட்டு விளையா போயிடும். இவன் என்ன நீ பண்ணி ஏதாவது உன்னை இப்படி பண்ணேன் நானு. எனக்கு பயத்தில் என்ன ஆச்சுன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள். அதோடு நான் லைவே மொத்தத்துக்கு கட் பண்ணிட்டேன். நான் வேணாண்டு தெரியுதா. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, ஒருத்தனை ஒரு அசால்ட்டாக ஒருத்தர் இருக்கும்போது அவனை இந்த மாதிரி பயமுறுத்துறதோ, அதிர்ச்சியான ஏதாவது விஷயங்களை சொல்கிறதோ, ஏதாவது அவனுக்கு ஒரு பிடிக்காத ஒரு அருவறுப்பு படுறதையோ காட்டி அவனை பயமுறுத்தினா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்லைன்னா ஸ்ட்ரோக் வந்துடும். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் என்ன ஆகும்னா டக்குன்னு மூளையை போய் அது பாதிப்பாகி அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். அது வேறு விஷயம். என்கிட்ட கூப்பிட்டு சாரிப்பா மன்னிச்சுக்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அவள் தூக்கி போட்டது அமிர்தாஞ்சனம் டப்பா தான். ஆனால் கைக்குள்ளே இப்படி ஏதோ கொத்தா வச்சுருக்கிற மாதிரி அப்படி தூக்கி எரிஞ்சால, நான் உண்மையிலே கட்டில் மேலே எதுவும் கரப்பாம்பூச்சி இருந்து நம்ம மேலே தூக்கி போட்டாலோன்னு சொல்லி ஒரு பயத்தில் எனக்கு, அதாவது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அதை நீங்கள் பயமுறுத்துங்களேன், உடனே அழுதுரும். அப்படியே அப்படின்னு திடுக்குன்னு இதாகி போய் அழுதுரும், ஓணும் அழுதுரும். அதை மாதிரி தான் ஒரு கொஞ்சம் ஒரு வயசு மெச்சூர்டு மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் அப்படித்தான். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்றதுக்குள்ளே அழுக தான் வந்துச்சு. அதனால தான் என்னுடைய வெளிப்பாடை நான் கோபமாக காட்டாமல் அழுகையாக வந்துருச்சு எனக்கு. அதனால் நான் அழுதுட்டேன். நான்
எனக்கு இது எப்படி தெரியுமா இருக்குது, இது வந்து ஒரு வில்லங்கத்தில் போய் முடிஞ்சிருங்க. ஒருத்தவங்கள ஒரு இது பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு செயல். ரெண்டாவது, அதுக்கப்புறம் நீ மன்னிப்பு கேட்டு உயிர் போனதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ நான் இருக்கேன், நான் நல்லா இருந்தேன்னா உனக்கு தான் நல்லது. இப்போ இந்த ஊருக்கு கிளம்பிட்டோம், தாராபுரத்துக்கு இப்போ இந்த கிளம்பியாச்சு, பேரண்ட்ஸ் மீட்டிங்கு. இப்போ இது வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தான் நாங்கள் போகிறோம். அங்கே வந்து 3 நாளாகவே பாலவிநாயகம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரவா, நான் போய் பிள்ளைகளை பார்க்கவா, எத்தனாந்தேதி பேரண்ட்ஸ் மீட்டிங்கு, எத்தனை மணிக்கு, எல்லாம் அவன் கேட்டு வச்சுருக்கேன். இப்போ நேற்று இவன் வந்து அண்ணா நகருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நான் முந்தா நாளே இவளுக்கு கமிட்மெண்ட் என்ன கொடுத்தேன்னா, சரிப்பா நீ வேணால் போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து அடுத்து திங்கக்கிழமை வேறு நாங்கள் கோயம்புத்தூருக்கு கிளம்பணும். செவ்வாய்க்கிழமை ஒரு வாய்தா இருக்குங்கிறதுனால திங்கக்கிழமை வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு கிளம்ப வேண்டியது இருக்கும்போது அன்றைக்கும் காரில் போகணும். இன்றைக்கும் காரில் போயிட்டு தாராபுரம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி நாளைக்கு ஒரு நாள் தான் ஊடால ஞாயிற்றுக்கிழமை லீவு. திருப்பி திங்கக்கிழமை கிளம்பி நாங்கள் நைட்டு போய் கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணணும். செவ்வாய்க்கிழமை காலையில் கோயம்புத்தூருக்கு வாய்தாவுக்கு போகணும். ஆக எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து 2 தடவை வந்து தாராபுரம் போயிட்டு திருப்பி வந்து கோயம்புத்தூர் போனால் என் உடம்பு ஒத்துக்கிறாரு. எனக்கு ஏற்கனவே கால் வலி, கால் வீக்கம். நான் ஒரு ஊருக்கு வண்டியில் போயிட்டு வந்தாலே கால் பாதங்கள்லாம் வந்து சுகருக்கு அதுக்கு வீங்கிடுது. அப்படிங்கும்போது இன்றைக்கி எனக்கு வர்றதுக்கு ஐடியாவே இல்லை ஆக்சுவலாக. ஆனாலுமே என் மனசாட்சிப்படி சரி நேற்று எங்கேயோ அண்ணா நகருக்கு போகிறேன்ட்டு போனேன். போயிட்டு வர்றதுக்குள்ளே அண்ணா நகருக்கு போயிட்டு இங்கேருந்து போகும்போது ரேபிட்டோவில் போயிட்டா போல். ரிட்டர்ன் வரும்போது அங்கேருந்து ஆட்டோவை பிடிச்சி பஸ்ஸு மாதிரி மினி பஸ்ஸில் ஏறி இந்த பக்கம் வீட்டுக்கு வரும்போது ஆள் வந்து எப்படி வந்தா பார்த்தீங்களா, ராப்பிச்சக்காரி மாதிரி வந்தா. அப்படியே மூஞ்சிலாம் சொடிஞ்சு போய் ஆள் ஒரு நாள்லேயே அவள் போயிட்டு வர்றதுக்கே மதுரைக்குள்ள இங்கேருந்து அண்ணா நகர் 11-12 கிலோமீட்டர் தான். இதுக்கே இவ்வளோ தூரம் அவள் கஷ்டப்பட்டு வந்திருக்காளே, சரி பாவமாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி இவளுக்கு நான் இறக்கப்பட்டு சரிப்பா இன்றைக்கி நான் தாராபுரத்துக்கு வர்றேன், அதே மாதிரி இப்போ நான் செவ்வாய்க்கிழமையும் நம்ம திங்கக்கிழமையும் நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்கும் வர்றேன்னு சொல்லி இப்போ நான் வந்து இவன் மேலே இறக்கப்படுறேன். ஆனால் இவளுக்கு துளி கூட அந்த எண்ணமே இல்லை. இன்றைக்கி அநேகமாக அங்கே பாலவிநாயகம் வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இவளை பஸ்ஸில் அனுப்பி விட்டேன்னு வைங்களேன், இவன் என்ன சொல்லுவா, போயிட்டு வந்து சாயங்காலமே புலம்புவா, இதே உன் பொண்டாட்டி போகிறதா இருந்தால் மாத்திரம் வேகமாக பின்னாலே குடம் பிடிச்சிக்கிட்டு போயிடுவேன், அவளை மாத்திரம் வீடு பார்க்குறதுக்கு அங்கன்னு சொல்லி டூலரில் கூப்பிட்டு வச்சு சுற்றுற. என் பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவனா தகப்பேன், நீ தானே வளர்ப்பு தந்த, நீ தான் இப்போ நான் தான் வாடகை புருஷன் அப்படின்னு சொல்கிறது இவ தான். திடீர்னு வந்து இந்த மாதிரி தாராபுரம் இல்லை எங்கேயாவது போகணும்னா வாடகை புருஷன் மறைஞ்சிருவார், வளர்ப்பு தந்தை வந்துடுவார் அந்த இடத்துல. நீ தானே அவங்களுக்கு வளர்ப்பு தந்தை அப்படிங்கும்போது நீ தானே வரணும் அப்படின்னா அப்போ ஏப்பா அவன் அங்கே வந்து அவன் நின்றுக்கிட்டு இருந்தான்னா என்னப்பா பண்ணுறது? அப்புறம் அவனும் வந்து நிற்பேன், நானும் நின்னேன்னா அப்புறம் நாங்கள் 2 பேர் ஒரு இடத்துல இருந்தோம்னா பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டால் அவனை நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அவன் வரமாட்டான், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அப்படிங்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தேகம் வலுக்குது. என்ன சந்தேகம்? அப்போ இதே மாதிரி தானே நீ வீடு வாங்குற வரைக்கும் உன் புருஷனை வந்து வராத, நான் வீடு வாங்கி முடிச்சுக்கிறேன், அது வரைக்கும் அவன் கூட ஒன்றா இருந்துக்கிறேன், அவன்கிட்ட கறக்கிறதெல்லாம் கறந்துக்கிறேன், வீடு வாங்கினதுக்கப்புறம் நீ வா நம்ம குடும்பத்தோடு சேர்ந்துக்கிறோன்னு சொல்லி நீ சொல்லி வச்சுருப்ப. அப்போ அதனால தானே இன்றைக்கி ஏன்னா ஒரு நல்ல புருஷனாக இருந்தால் என்ன பண்ணுவேன், ஏய் அவனை எதுக்கு நீ கூப்பிட்டு வர்ற, நீ மாத்திரம் தனியாக வர வேண்டியதானே, அவன் எப்படி என் பிள்ளைகளை பார்க்குறதுக்கு எதுக்கு வரலாம், நான் வருவேண்டி, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், இல்லைன்னா நான் ஸ்டேஷனுக்கு போவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் பிரச்சனை பண்ணணும்ல. ஆனால் இவன் என்ன சொன்னாலும் அவன் பொட்டி பாம்பா அடங்குறான். அப்போ அதுக்கு காரணம் என்ன? முழுக்க பணம், என்னுடைய யூடியூப் வருமானம், இதெல்லாம் கணக்கில் பண்ணி தான் அவர் நான் வரல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி வரமாட்டேன். ஆனால் இவ சொல்கிறா அங்கே பாலா வந்தாலும் வந்துடுவார், இவளே பிள்ளையவும் ஆட்டி விட்டுக்கிறா, இவளே தொட்டியவும் என்ன இவளே இப்போ பிள்ளையவும் கிள்றா தொட்டியவும் ஆட்டுறா. அந்த மாதிரி அவனை வர வேணான்னு சொல்லிக்கிறா. ஆனால் அவன் வந்தாலும் வருவேன், என்னை பார்க்குறதுக்கு அவன் ஆர்வமாக இருக்கான். நான் இப்போ முந்தி மாதிரி இல்லை, பார்க்குறதுக்கு அழகு தேவதையாக இருக்கேன். அவன் பார்க்கும்போது அப்படியே எப்படி இருந்தேன், கருவண்டு மாதிரி இருந்தேன். இப்போ ஆள் பார்க்குறதுக்கு நல்லா கலராக தளன்னு அழகாக இருக்கேன். என்னை பார்த்தா அவன் விட மாட்டேன். அதுபோல் இன்றைக்கி பிப்ரவரி 14 வேறு காதல் எடுத்துனோம், என்னை பார்த்து அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை வா நம்ம குடும்பமாக சேர்ந்து இங்கே இருங்க, பணம் வாங்குறது, நகை வாங்குறது, மோதிரம் வாங்குறது எல்லாம் என்கிட்ட. இந்த அம்மா வந்து அவரை பார்த்தவொன்னே அப்படியே உருகிடுவாங்களாம். அப்படியே உங்களுக்கு வந்து மைண்டுக்குள்ளே வந்து அப்படியே பழைய காதல் நினப்பெல்லாம் ஓடுமா. இதே மாதிரி நானே என் காதல் நினப்பை ஓட்டவ. இதே வந்து இப்போ 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் புருஷன் அக்ரிமெண்ட் பொண்டாட்டி மாதிரி தான். அக்ரிமெண்ட் புருஷன்னு கூட சொல்லக்கூடாது, அக்ரிமெண்ட் வாடகை புருஷன். அக்ரிமெண்ட் புருஷனா என்ன, வாடகை புருஷனா என்ன, 2 ஒன்று தான். அதை மாதிரி தான் இவனும் அக்ரிமெண்ட்டு பொண்டாட்டி, வாடகை பொண்டாட்டி. ஆக நம்ம வாழ்க்கையே அப்படி வாடகையிலையும் ஒரு இதுலேயும் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து
புருஷன் பேரை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அப்படி உள்ளவன் என்ன பண்ணணும்? புருஷனுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்து நீயே கிளம்பி என்னை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லணும். இல்லையா காசு வச்சுருக்கீல்ல ரேபிடோவை பிடிச்சி போகணும். இங்கே போகிறதுக்கும் நான் தான் வரணும். நான் இறக்கம் பார்க்குறேன் எல்லார் மேலேயும். சரி நேற்று அலைஞ்சிட்டு வந்திருக்காளே பாவமாக இருக்கேன்னு சொல்லி இறக்கம் பார்க்குறேன். ஆனால் இவளுக்கு அந்த எண்ணெய் துளி கூட இல்லை. என்னை கஷ்டப்படுத்துறது, என் உயிரோடு விளையாடுறது, கரப்பாம்பூச்சியை தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு தைல டப்பாவை தூக்கி போடுறது, என்னை அள வைக்கிறது. இது 2 வகையான இது இருக்குங்க இவகிட்ட பிளாக்மெயில். எப்படி தெரியுமா? ஒன்று ஏதாவது பூச்சி பட்டைகளை தூக்கி போட்டு எனக்கு பள்ளினால அலர்ஜி, கரப்பாம்பூச்சி இதை மாதிரி நீ என்னை விட்டு போயிட்டா நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லி இன்னொரு மாதிரி 2 பக்கமே நீ பிளாக்மெயில் பண்ணுறது. உன்னுடைய போட்டோக்கள் இருக்குது, நீ அரை நிர்வாணமாக குடிச்சிட்டு இதில் பெட்டில் படுத்திருக்கும் போது எடுத்து வச்ச படங்கள் இருக்குது. கைதியோடலாம் ஒரு நாள் படுத்திருந்தேன். அப்போல்லாம் அது எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரில. சுயநினைவு இல்லாமல் அதிகமாக என்னை குடிக்க வச்சு நான் வேணான்னு சொன்னேன். ஒரு நாள் எனக்கே நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு தடவை அப்படித்தான் உட்காந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கோம். எனக்குன்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் எனக்கு தெரியும். இதோட போது பார்க்குறேன். குடி, நல்லா குடி. என்னைக்கே ஒரு நாளைக்கு தானே குடிக்கிறோம். முந்தியாவது டெய்லி குடித்தோம், 3 நாளைக்கு ஒருக்கா குடித்தோம். இப்போ வாரத்தில் ஒரு நாள் தானே. நல்லா குடின்னு சொல்லி 2-3 சரக்கை மிச்சம் இருந்தது மீதி இருந்தது எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி என்னை குடிக்க வச்சு அன்றைக்கி என்ன எனக்கு நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலை. சுயநினைவு இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. அதோடு என்னை பெட்டில் படுக்க போட்டு கிளிக் கிளிக் கிளிக்னு அந்த கேமரா சவுண்டு மாத்திரம் நல்லா கேட்குது. அப்போ இவ ஏதோ ஒரு விஷயம் என்னை எடுத்து வச்சிருக்கா. அது அப்புறம் கேமராமேனா இந்த இதெல்லாம் இந்த படம்லாம் நீ என்கிட்ட ஓட்டக்கூடாது. நீ உண்மையிலே நீ என்னை போட்டோ எடுத்து வச்சிருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை வெளியே விட்டு போனேன்னா நீ எல்லாத்தையும் சரியா மூடு. எனக்கும் மான மரியாதை இருக்கு, ரோசம் இருக்கு, சூடு சொரணை இருக்கு. எனக்கு ஒரு துளி எனக்கு கலங்கம்னாலும் என்னுடைய அரை நிர்வாண படம் வந்தாலும் அங்கவே நான் தொங்கிடுவேன். இது உண்மைதான். அது நீ விளையாட்டுக்கு பேசுற, நான் சீரியஸாவே சொல்றேன். என்னைய பத்தி அந்த மாதிரி தவறான புகைப்படங்களோ வேற ஆபாச நிர்வாண படங்களோ நீ மீடியா முன்னால வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன்டா. போ மண்டையா போடுறாரான்னு கேட்குறா, நானே போட்டு விடுறேன். இந்த பேச்சு பேசாத தயவு செய்து. விளையாட்டு வணியாயிரும். இப்படித்தான் நீ சொல்லிக்கிட்டே இருந்தா. நேற்று கரப்பாம்பூச்சி எடுத்து தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு டப்பாவை போட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வர தெரிஞ்சா. எனக்கு ஸ்ட்ரோக் வந்திருந்தா நீ என்னடி பண்ணியிருப்ப? நீ ஒத்த கையை ஒத்த கால் விளங்காமல் போயிருக்க முடியும். அதோட படுக்க வச்சு நீ தள்ளுன. நீ எனக்கு சோறு போட்டு கிழிச்ச மூஞ்சி மோரை பாரு. யாருக்கு? எவனுக்கு வரல. நீ பண்ற வேலை அராஜகம் நாளுக்கு நாள் உச்சத்துக்கு போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மாதிரி ஏதாவது விளையாட்டா பண்றது. அப்புறம் நீ என் குடும்பத்துக்கு நீ தான் பதில் சொல்லணும். என் குடும்பமே நிக்க இந்த வீட்டு வாசல்ல. எதுக்கு அப்படி நீ என் முன்னாடி கேட்ப. நல்ல புருஷனை தான் நான் அனுப்பி வச்சேன். நான் அந்த ஆள் வரும்போது எப்படி கட்டுமஸ்தான் இருந்தேன். அவங்க கூட இருக்கும்போது நான் எப்படிங்க இருந்தேன்? திம்ஸ்னு அப்படியே திம்க்கு கட்ட மாதிரி இருந்தேன். பயில்வான் ரங்கன் அந்த மாதிரி இருந்தேன். இன்னைக்கு ஓமக்குச்சி நரசிம்மை மாதிரி ஆயிட்டேன். யாருனால ஆனே? உன்னாலதான் ஆனே. உன்னால வந்ததுக்கு அப்புறம் தாண்டி ஓமக்குச்சி நரசிம்மை மாதிரி ஆனே. அதுக்கு முதல் நல்லா பயில்வான் ரங்கநாதே மாதிரி தான் இருந்தேன். நல்லா பீமன் ரகு மாதிரி இருந்தேன். காலையில வண்டவாளத்தை அவுத்து விட்டு மரியாதை எடுத்துக்க. நேற்று 10 மணி நைவில் கிழிச்சிருக்கே வாய் திறக்க கூடாது. நீ எதுக்கு? ஏன் அதுக்கு முன்னால 9 மணில எவ்வளவு என்னை வச்சு கழுவி ஊத்துனேன்? நான் ஏதாவது வாயை திறந்தேனே, ஏதாவது பேசுனேனா? நல்லா செஞ்சு விட்டுருவேன். எல்லாத்தையும் புடிக்கிட்டு சீக்கிரம் வந்துருச்சு. ரோட்ல வச்சு விட்டாங்க. பேச்ச பாரு. யாரு? என்னையவ ரோட்ல தான் வச்சு விட்டாங்க. இந்த பேச்சு பேசாத. நேற்று நைட்டு கூட எனக்கு 6 மெசேஜ் வாட்ஸ்அப்ல. எப்படி இருக்கீங்க, அவளை என்னன்னு கேளுங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனோட வரவா? வீடு வாக்குறதுக்கு போலீஸை கூட்டிட்டு வர சொல்ல. என்ன போலீஸ் பூச்சாண்டி காட்டுறியா? நான் காட்டிடுவேன் பூச்சாண்டி. என் வீட்டுல யாரும் சுயநலமா கிடையாது. இவ என்ன சொல்றா? வீடு பாக்குற வரைக்கும் இந்த நாடகம் நடிப்பு அக்கறை மாதிரி நடிப்பாங்களா? அதுக்கப்புறம் என்னை அதோ கதின்னு சொல்லி அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்களாம். நீ வேணா நீ வீடு வாங்குற வரைக்கும் என்னை அப்படியே பாசமாக பார்க்குற மாதிரி நடிப்ப. ஒரு நாள் தாராபுரத்துக்கு போயிட்டு வந்தால் காலில் ஒத்தடம் கொடுப்ப, சுடுதண்ணி பேக்கு வைப்ப முதுகுலையெல்லாம். ஆனால் அதுக்கப்புறம் மறுநாளே பார்த்தனேவா பழைய குருடி கதவை தோட்டி என்னை தூக்கி போட்டு அல்லையிலே குத்துவ, கழுத்தில் மிதிப்ப. உன்னைய தெரியாதா எனக்கு? போடி பொசக்கட்டவளே, நல்லா வாயில் வந்துட போகுது. இப்பயும் சொல்கிறேங்க, எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அதனால தான் இவனை அலைஞ்சிட்டு வந்தாலேன்னு சொல்லி பாவம் பார்த்து இறக்கம் பார்த்து இப்பயும் இவளை தாராபுரத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். வந்ததுக்கப்புறம் கால் வலிக்கும், ஒத்தடம் கொடுப்பா. ஒரு நாள் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னை என்ன கதியில் ஆளாக்குறாங்க வேடிக்கை பாருங்க. ஒரே வார்த்தை நான் சொல்லவா, இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. தாராபுரத்துக்கு போகிறதா இருந்தால் நீ போ, நான் வர்றதுக்கு விருப்பம் இல்லை. சும்மா தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு என்னை போட்டு டென்ஷன் ஆக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிற? ஏய் இந்தாப்பா, இங்கே வா. நீ இந்த பேசுற இந்த பூச்சி
பூச்சாண்டிலாம் எனக்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காத. சரி 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 என்ன சரி 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 போ. என்ன உன் பூச்சாண்டி என்கிட்ட காட்டுறியா நீ? சரி போ போ போ. நான் போய்கிட்டே இருப்பேன். சரி போ. எனக்கு அந்த பயத்தை காட்டணும்னு நினைக்காத. சரி பாவம், நானும் சரின்னு சொல்லி தான் போகிறேன். விடு. சும்மா அங்கிட்டு ஓவரா பண்ணிக்கிட்டு. என்ன ஓவரா பண்ணாங்க? போக தெரியாத. உடனே இப்படி சொல்லிடுறா. இப்போயும் நான் தாண்டா இறக்கம் பார்க்குறேன். சரி பாவமாக இருக்குது, ஒரு கோவத்தில் போயிடுறா. போனால் அப்புறம் பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு, ஒன்றுக்குள்ளே ரத்தம் வருதும்பா. இது எதுக்கு தேவையா? நானே கூட்டு போகிறேன். வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னுடைய தலையெழுத்து எல்லாத்தையுமே அனுபவிக்கணும்னு இருக்குது. ஆனால் நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, என் மேலேயும் கொஞ்சம் இறக்கம் பாரு. நானும் மனுஷன்தான். இந்த கரப்பாம்பூச்சி தூக்கி போடுறது இந்த மாதிரி வேலை, சில்லற வேலையெல்லாம் வைக்காது. இன்னொரு வாட்டி பள்ளியை தூக்கி போட்டுருவேன். நான் இறக்கம் பார்க்கவே மாட்டேன். இனிமேல உன்னை அடிக்க மாட்டேன், மிதிக்க மாட்டேன், ரணப்படுத்த மாட்டேன், காயப்படுத்த மாட்டேன். என்ன கையில் கிடைக்குதோ தூக்கி சட்டைகளை போட்டுவிட்டுருவேன், இல்லைன்னா டவுசருக்குள்ளே போட்டுவிட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையாக இருக்குங்க. இனிமேல் உன் வெப்பன்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. தேடி தேடி முடிச்சு கொண்டு போய் பக்கத்தில் கக்கூஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொடுத்து டப்பாவில் போட்டு அடைச்சி வளர்ப்பேன் தீனி போட்டு. ஒரு பாட்டில் சிந்து பேரவியில் சொல்லுவாங்க தெரியுமா, சுகாசினி, என் விதி அப்போது தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கலைந்திருப்பேனேன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த பாட்டு வந்து அவங்களுக்காக பாடலை, எனக்காக பாடின. நீ கலைஞ்சியோ இல்லையோ, எனக்கு மட்டும் அன்னைக்கே தெரிஞ்சுதான் உங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே மரத்தை கொடுத்து உடனே கொண்டிருப்பேன். கேட்டுக்கங்கடா, நான் எவ்வளோ வந்து ஒரு மனவேதனையோடு பேசிக்கிட்டு இருக்கேன். இவ பாருங்க உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாங்க உண்மையிலே சொல்கிறேன்ல, இறக்கம் எங்கே இருக்குமோ அங்கே இருக்கும், பாசம் எங்கே இருக்குமோ அங்கே இருக்கும், வெளிவேஷம் எங்கே இருக்குமோ அது வெளிவேஷம். அதே மாதிரி கள்ளக்காதல் எங்கே இருக்குமோ அங்கே தான் இருக்கும், அதே இடத்துல தான் இருக்கும். நீ போய் மாற்றிட முடியாது. யார் பண்ணுறது? நீ நானும் பண்ணுறது கூட கள்ளக்காதல் தான். நான் உனக்கு வாடகை புருஷன் தான், நீ எனக்கு வாடகை மனைவி. வாடகை புருஷன் கூட இல்லை, வந்து படுக்க வந்த புருஷன். போ, இதை விட என்ன கேவலமாக கேட்பேன். மரியாதை கூட மரியாதை தர்றேன். நான் கிளம்புறேப்பா. தயவுசெய்து இனிமேல் பேசினா எனக்கு இன்னும் மரியாதை தேஞ்சிக்கிட்டே போகுமே தவிர வளராது. புரிஞ்சுக்கிற ஜென்மங்களுக்கு புரியும், புரியாதவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகேவா? நன்றி, வணக்கம்.